பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரியவர்களே, எமது தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்நஹுல் வாதிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலையின் இரண்டாவது பாகத்தில் இந்த பாடம் தொடர்கிறது. பாடத்துடைய தலைப்பு அல் இஸ்முல் முஅத்தலுல் ஆஹிரி அல்லது அல் இஸ்முல் முஅத்தலுல் ஆஹிரு, இரண்டு விதமாக சொல்லலாம். இறுதி முஅத்தலான பெயர் சொல். இதற்கு முற்பாடு நாங்கள் இறுதி முஅத்தலான வினை சொற்களை பார்த்தோம். தற்பொழுது இறுதி முஅத்தலான பெயர் சொற்களை பார்க்க இருக்கிறோம். இறுதி முஅத்தலான பெயர் சொல் என்றால் அது குறிப்பாக இரண்டு வகையாக பிரிக்கப்பட போகிறது. முதல் பகுதி அல் மக்சூர் என்ற தலைப்பில் வர இருக்கிறது. அதனை அடுத்து அல் மன்கூஸ் என்ற பெயரில் வரும். அந்த இரண்டு பாடங்களையும் நாங்கள் அடுத்தடுத்த பாடங்களாக பார்க்க இருக்கிறோம். இன்று அல் மக்சூரு வ அஹ்வாலு இஅராபிஹி, அல் மக்சூரும் அதனுடைய இஅராபுடைய நிலைமைகளும் என்ற தலைப்பில் இந்த உப தலைப்பு அமையப்பட்டிருக்கிறது. பிரதானமான தலைப்பு அல் இஸ்முல் முஅத்தலுல் ஆஹிரு. அல் இஸ்முல் முஅத்தலுல் ஆஹிரு என்று சொல்லும் பொழுது கடைசியிலே, அந்த பெயர் சொல்லுடைய கடைசியிலே அலிஃப் வருவதை குறிக்கும். அதுக்கென்று தனிப்படையான வரைவிலக்கணமும் இருக்கிறது. இந்த உபதலைப்பிலே அல் மக்சூர் வ அஹ்வாலு இஅராபிஹி, அல் இஸ்முல் முஅத்தலுல் ஆஹிரு என்ற தலைப்பிலே அல் மக்சூர் என்ற உப தலைப்பு வருகிறது. அல் மக்சூர் என்றால் கடைசியிலே அலிஃப் வரக்கூடிய பெயர் சொல்லை குறிக்கும். அதனுடைய இஅராபுடைய நிலைமைகளே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உதாரணங்கள்: நஜல் ஃபதா மினல் கரகி, வாலிபன் மூழ்குவதிலிருந்து தப்பித்து கொண்டான். இந்த உதாரணத்திலே அல் ஃபதா என்ற சொல்லில் நீங்கள் கவனமாக இருங்கள். அதுதான் இந்த பாடத்திலே பேசப்பட இருக்கக்கூடிய வார்த்தை. அடுத்ததாக லா அத்தில் ஆசா, தடி கம்பு தவறி போனது. நாளனில் அதா, தீங்கு என்னை வந்தடைந்தது. ஷமிதபியல் ஐதா, விரோதிகள் என்னை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். இங்கு முதல் 4 உதாரணங்கள். அடுத்ததாக இன்னும் 4 உதாரணங்கள் வருகின்றன. நஜ்ஜைத்துல் ஃபதா மினல் கரகி, வாலிபனை மூழ்குவதிலிருந்து நான் காப்பாற்றி விட்டேன். அலாத்துல் அசா, தடியை தவற விட்டேன், தொலைத்தேன். மனாத்துல் அதா, தீங்கை தடுத்தேன். லா துஷ்மித் பியல் ஐதா, விரோதிகளை என்னை கொண்டு மகிழ்வு அடைய செய்யாதே. இது இரண்டாவது பகுதியில் உள்ள 4 உதாரணங்கள். அதனை அடுத்து இன்னும் 4 உதாரணங்கள் வருகின்றன. ரலீத்து அனில் ஃபதா, வாலிபனை நான் பொருந்தி கொண்டேன். இத்தகாத்து அலல் ஆசா, தடியிலே நான் சாய்ந்தேன். சலிம்து மினல் ஆதா, தீங்கிலிருந்து நான் ஈடேற்றம் பெற்றேன். சலிம்து என்றால் ஈடேற்றம் பெற்றேன். மினல் அதா, தீங்கிலிருந்து. இன்தசர்து அலல் ஐதா, விரோதிகளுக்கு எதிராக நான் வெற்றி பெற்றேன். இங்கு 12 உதாரணங்கள் இருக்கின்றன. முதல் 4 உதாரணங்களில் அல் ஃபதா, அல் ஆசா, அல் அதா, அல் ஐதா போன்ற சொற்கள் வந்திருக்கின்றன. இவைகளுக்குத்தான் மக்சூர் என்று சொல்லப்படும். அல் மக்சூர் என்றால் சுருட்டப்பட்டது. அதனை அடுத்து அல் மன்கூஸ் என்று இன்னொன்று வரும். இன்னொன்று இருக்கிறது அல் மம்தூத் என்று, அது இந்திய பாடங்களில் வர இருக்கிறது. இந்த சொற்பொழிவுகளுக்காக நான் அதை சொன்னேன். அல் இஸ்முல் முஅத்தலுல் ஆஹிரு என்ற தலைப்பிலே அல் மக்சூரும் அல் மன்கூஸும் வர இருக்கிறது. இந்த முதல் 4 உதாரணங்களிலே ரஃபுடைய நிலைமையிலே அல் மக்சூர் இருக்கிறது. அடுத்த 4 உதாரணங்களிலே நஸ்புடைய நிலைமையிலே
இருக்கிறது. அடுத்த 4 உதாரணங்களிலே ஜர்ருடைய நிலைமையில் இருக்கிறது. எனவே அல் இஸ்ம் என்ற பெயர் சொல்லில் ஜெசும் வராது, ரஃபு வரும், அடுத்ததாக நஸ்பு வரும், அதனை அடுத்து ஜர்ரு வரும். இந்த 3 தான் வரக்கூடியதாக இருக்கும். அல் பஹ்து விளக்கத்திலே அல் கலிமாத்து அல் ஃபதா வல் ஆசா வல் அதா வல் ஐதா வில் அம்சிலத்தில் முத்தகத்திமதி முந்திய உதாரணங்களிலே உள்ள அல் ஃபதா அல் ஆசா அல் அதா அல் ஐதா போன்ற சொற்கள் குல்லுஹா அஸ்மாவுன், அவை அனைத்துமே அஸ்மாவுன் மௌரபத்துன், மௌரபான இஸ்ம்களாகும். மௌரபான இஸ்ம்கள் என்றால் இறுதி மாற்றமடையக்கூடியது என்பது பொருள். வஃபி ஆஹிரி குல்லி மின்ஹா அலிஃபுன் சாபித்தத்துன், அவை ஒவ்வொன்றுடைய இறுதியிலும் தரிபடக்கூடிய அலிஃப் இருக்கிறது. அந்த அலிஃப் விழாது, அந்த அலிஃபை நீக்க முடியாது. சாபித்தத்துன், தரிபாடான அலிஃப் இருக்கிறது. அல் ஃபதா, அல் ஆசா, அல் அதா, அல் ஐதா போன்ற சொற்களில் கடைசியிலே அலிஃப் இருக்கிறது. சாபித்தத்துன், நிலையான தரிபடக்கூடிய அலிஃப். ஹாதிகள் அஸ்மாவு வமா ஷாபஹா, இந்த பெயர் சொற்களும், சொல்லப்பட்ட இந்த பெயர் சொற்களும், வமா ஷாபஹா, அவற்றுக்கு ஒப்பானவைகளும், ஒப்பான பெயர் சொற்களும், மின் குல்லி மா ஹுவ மோரபுன் ஆஹிருஹு அலிஃபுன் லாசிமத்துன், எந்த ஒவ்வொன்று உடைய இறுதி மோரபாக இருந்து அதனுடைய இறுதி பற்றி பிடித்திருக்கக்கூடிய அலிஃபை கொண்டதாக இருக்கிறதோ அப்படியான வைகளில் இவற்றுக்கு ஒப்பான ஒவ்வொரு இஸ்மும், இந்த சொல்லப்பட்ட 4 இஸ்ம்களும் துசம்மா பில் அஸ்மாயில் மக்சூரதி, அல் அஸ்மால் மக்சூரா என்று பெயர் சொல்லப்படும். அதாவது சுருக்கப்பட்ட என்ற அர்த்தத்துக்கு எடுக்கலாம். சுருக்கப்பட்ட பெயர் சொற்கள், அதாவது அல் ஃபதாவில் உள்ள கடைசியில் உள்ள அலிஃப் சுருக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த என்ன செய்யப்படவில்லை, நீட்டப்படவில்லை, சுருக்கப்பட்டுத்தான் அது இருக்கிறது. வைதா தஅம்மல்த ஹாதிஹில் அஸ்மா, இந்த பெயர் சொற்களை நீ கவனித்தால், வஜத்தஹா, அவற்றை நீ பெற்றுக்கொள்வாய், ஃபில் கிஸ்மில் அவ்வலி, முதலாவது பிரிவிலே மர்ஃபுஅத்தன், ரஃபு செய்யப்பட்டதாக நீங்கள் தெளிவாக காணுகிறீர்கள். நஜல் ஃபதா என்பதில் அது ஃபாயிலாக இருக்கிறது, அல் ஃபதா. லாத்தில் அசா என்பதில் ஃபாயிலாக எல்வாயாக இருக்கிறது. நாலனில் அதா என்பதில் கூட அது ஃபாயிலாக இருக்கிறது. ஷமி தபி அல் ஐதா என்பதிலும் அல் ஐதா என்பது ஃபாயிலாக எல்வாயாக வந்திருக்கிறது. எல்வாயாக வரும் பொழுது அது ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும் என்பது தெளிவான விடயம். வஜத்தஹா ஃபில் கிஸ்மில் அவ்வலி, அந்த பெயர் சொற்களை முதல் பகுதியிலே மர்ஃபுஅத்தன், ரஃபு செய்யப்பட்டதாக நீ பெற்றுக்கொள்வாய். லிஅன்ன குல்ல வாஹிதின் மின்ஹா, அவற்றில் உள்ள ஒவ்வொன்றும், அந்த இஸ்ம்களில் உள்ள ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஃபாயிலன், ஃபாயிலாக எல்வாயாக இடம்பெறுகிறது என்ற காரணத்தினால். வஃபில் கிஸ்மி சானி, இரண்டாவது பிரிவிலே, நஜ்ஜைத்துல் ஃபதாமின் அல் கரக் என்ற அந்த பகுதியில், இரண்டாவது பிரிவிலே மன்சூபத்தன், நஸ்பு செய்யப்பட்டதாக இருக்கிறது, நஸ்பு செய்யப்பட்டதாக இடம்பெற்றிருக்கிறது. யகாவு லிஅன்ன குல்லம் மின்ஹா, ஏனென்றால் அவற்றில் உள்ள ஒவ்வொன்றும் மஃபூல் பிஹி ஆகும். எனவே முதல் சொன்னார் வஜத்தஹா ஃபில் கிஸ்மில் அவ்வலி மர்ஃபுஅத்தன் என்று சொன்னார். அந்த பெயர் சொற்கள் அனைத்தையும் முதல் பகுதியிலே ரஃபு செய்யப்பட்டதாக நீ பெற்றுக்கொள்வாய். வஃபில் கிஸ்மி சானி மன்சூபத்தன், அதாவது வஜத்தஹா மன்சூபத்தன், இரண்டாவது பகுதியிலே நஸ்பு செய்யப்பட்டதாக அவைகளை நீ பெற்றுக்கொள்வாய். லிஅன்ன குல்ல மின்ஹா மஃபூலும் பிஹி, ஏனென்றால் அவற்றில் உள்ள ஒவ்வொன்றும், ஒவ்வொரு இஸ்மும் மஃபூல் பிஹியாக செய்யப்படும் பொருளாக வந்திருக்கிறது. வஃபில் கிஸ்மி சாலிசி, மூன்றாவது பிரிவிலே, ரதீத்து அனில் ஃபதா என்று வரக்கூடிய அந்த பிரிவிலே நாங்கள் எதை காணுகிறோம் என்றால், மஜ்ரூரத்தன் பி ஹர்ஃபி ஜர்ரின், அந்த இஸ்ம்களை ஜர்ருடைய ஹர்ஃபை கொண்டு, இடைச்சொல்லை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதாக, அதாவது வஜத்தஹா நீ பெற்றுக்கொள்கிறாய். ஃபமா அலாமாத்துர் ரஃபி வன் நஸ்பி வல் ஜர்ரி ஃபீஹா, அவற்றிலே ரஃபு மற்றும் நஸ்பு
அத்துடன் ஜர்ருடைய அடையாளங்கள் என்ன எவை என்று கேட்டால், நஹ்னு நாலமு நாங்கள் அறிகிறோம், அன்னல் அலாமாத்தில் அஸ்லியத்தல் ரஃபி ஒன் நஸ்பி வல் ஜர்ரி ரஃபுக்கும் நஸ்புக்கும் ஜர்ருக்கும் உரிய அடிப்படையான அடையாளங்கள், நிச்சயமாக அடிப்படையான அடையாளங்கள் ஹியல் லம்மத்து வல் ஃபதஹத்து வல் கஸ்ரத்து அவை லம்மாவும் ஃபதஹாவும் கஸ்ராவும் ஆகும் என்பதை நஹ்னு நஅலமு நாங்கள் அறிவோம். வலாக்கின்னனா என்றாலும் நாம் ஹுனா இங்கு லானரா நாம் காண மாட்டோம் அசரன் ஒரு அடையாளத்தை லம்மி லம்முக்கு அவில் ஃபத்ஹி அவில் கஸ்ரி ஃபத்ஹுக்கும் கஸ்ருக்கும் அசரன் அடையாளத்தை இங்கு காண மாட்டோம். அம்மா சபபு தாலிக்க அதுக்குரிய காரணம் என்ன? அசபபு காரணம் அன்ன ஆஹிர குல்லி கலிமத்தின் மின் ஹாதிகில் கலிமாத்தி, அதாவது இந்த சொற்களிலிருந்து ஒவ்வொரு சொல்லுடைய இறுதியும் நிச்சயமாக இறுதியும் அலிஃபுன் அலிஃபாக இருக்கிறது. வல் அலிஃபு யதஅzzர் தஹ்ரீகுஹா, இந்த இடத்துக்கு நீங்கள் கோடு போட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது வல் அலிஃபு அலிஃபாகிறது, யதஅzzரு சிரமமாகும் கஷ்டமாகும், தஹ்ரீகுஹா அதற்கு ஹரக்கத் செய்வது, அலிஃபுக்கு ஹரக்கத் செய்ய முடியாது. எப்படி? உதாரணமாக நஜல் ஃபதா மின் அல் கரக் என்ற ஜும்லாவிலே நஜல் ஃபதா நஜா ஃபியால் அல் ஃபதா ஃபாயில், ஃபாயிலுக்கு ரஃபு வர வேண்டும். எனவே இறுதியில் அந்த அலிஃபுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, ரஃபுக்கு அடையாளமாக லம்மாவை கொண்டு வர முடியாது. நஜல் ஃபதா உ என்று சொல்ல முடியாது, அது கஷ்டமாகும் சிரமமாகும். எனவே நஜல் ஃபதா என்று சொல்கிறோம். வலிதாலிக்க அதனால தான் அது அந்த அலிஃபுக்கு ஹரக்கத் செய்வது தங்கடமானது, கஷ்டமானது, சிரமமானது என்ற காரணத்தினால்தான் பஹியத் சாக்கினத்தன் அலிஃப் சுக்குன் பெற்றதாக இருக்கிறது, தெரிப்பட்டிருக்கிறது. அல் ஃபதா இந்த இடத்திலே சுக்குன் பெற்றிருக்கிறது. ஃபாவுக்கு ஃபத்தஹா இருக்கிறது, தாவுக்கு ஃபத்தஹா இருக்கிறது. கடைசியில் யாவுடைய தோற்றத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த அலிஃபுக்கு அல் ஃபத்தாவில் உள்ள கடைசியில் உள்ள அந்த அலிஃபுக்கு சுக்குன் இருக்கிறது. வெளிப்படையில் அது விளங்காது, நாங்கள் பார்க்கும் பொழுது அது சுக்குனாக தான் இருக்கிறது. வ குத்திரத் அலைஹல் லம்மத்து ஃபி ஹாலத்தி ரஃபி, அதன் மீது அந்த அலிஃபின் மீது லம்மாவுடைய ரஃபுடைய நிலைமையில் லம்மா அதன் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ளது, தக்தீரில் இருக்கிறது மறைமுகமாக. நஜல் ஃபதா என்பதில் அல் ஃபதா என்பது ஃபாயிலுக்கு ரஃபு வர வேண்டும். ரஃபுக்கு அடையாளமாக லம்மா எங்கு என்று கேட்டால் அது மறைமுகமாக இருக்கிறது. மறைமுகமாக இருக்கிறதை நாம் நம்ப வேண்டுமா? நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன்? எமது முன்னோர்கள் அரபு மொழியுடைய, அதாவது நுஹாத் இலக்கணவாதிகள் இவ்வாறான கட்டத்திலே அல் இஸ்முல் மோத்தலுல் ஆஹிர் என்பதிலே இறுதி மோத்தலான அந்த பெயர் சொல்லில் அல் மக்சூர் என்ற பிரிவிலே கடைசியில் அலிஃப் வரும் பொழுது ரஃபுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய லம்மா தக்தீரிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது தக்தீரில் இருக்கும் என்றால் ஏற்படுத்தி பார்க்க வேண்டும். நாங்கள் அதை நம்ப வேண்டும். அதை நம்புவதுதான் ஈமான். அதை நஹ்விலே இலக்கணத்தில் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். வகுத்திரத் அலைஹ லம்மத்து ஃபி ஹாலத்தி ரஃபி வல் ஃபத்ஹத்து ஃபத்ஹா ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஃபி ஹாலத்தி நஸ்புடைய நிலைமையில். எப்படி? நஜ்ஜைத்துல் ஃபதா மினல் கரக்கி, வாலிபனை மூழ்குவதிலிருந்து நான் காப்பாற்றி விட்டேன். இந்த இடத்தில் ஒரு நல்ல விடயம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் மூழ்கும் பொழுது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காப்பாற்றக்கூடியவர் நல்ல முறையில் நீந்தக்கூடியவராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் காப்பாற்றச் செல்வது அவருக்கு பாதிப்பாக இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இடத்தில் என்ன வலிதா லிக பஹியத் சாக்கினத்தன் வகுத்திரத் அலைஹ லம்மத்து ஃபி ஹாலத்தில் ரஃபி வல் ஃபத்ஹத்து ஃபி ஹாலத்தின் நஸ்பி வல் கஸ்ரத்து ஃபி ஹாலத்தில் ஜர்ரி என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நஜ்ஜைத்துல் ஃபதா என்பதிலே நஜ்ஜைத்து ஃபி அல் ஃபாயில், அல் ஃபதா என்பது மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹிக்கு நஸ்பு வர வேண்டும். நஸ்புக்கு அடையாளமாக ஃபத்ஹா வர வேண்டும். அந்த ஃபத்ஹா அந்த இடத்தில் வெளியாகி வரவில்லை, தக்தீரில் இருக்கிறது, ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நம்ப வேண்டும். அரபு இலக்கணத்தில் அதை நம்பித்தான் நாங்கள் ஆக வேண்டும். நஜ்ஜைத்துல் ஃபதா. அடுத்ததாக ரதீத்வானில் ஃபதா என்பதிலே
ரதீத்து என்பது ஃபியல் ஃபாயில், அன் ஹர்ஃபு ஜர் முத்தஅல்லிக் பி ரதீத்து, அல் ஃபதா மஜ்ரூர் பியான். எனவே அல் ஃபதா என்பது ஜர்ரு செய்யப்பட்டிருக்கிறது. ஜர்ருக்கு அடையாளமாக கஸ்ரா தக்தீரில் இருக்கிறது, ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மூன்று நிலைமைகளிலும் நாங்கள் அல் இஸ்முல் மக்சூர் என்ற பிரிவிலே, அதாவது சுருக்கப்பட்ட அந்த இஸ்மிலே நாங்கள் மூணு நிலைமைகளையும், ரஃபுவையும் நஸ்பையும் ஜர்ரையும், அவற்றுக்கு அடையாளமாக வரக்கூடிய லம்மாவையும் ஃபத்ஹாவையும் கஸ்ராவையும் ஏற்படுத்த வேண்டும், வெளியாகாது. நான் இலேசிக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த உதாரணத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் சரி. அதாவது லரப ஈசா மூசா பிலாசா. லரப ஈசா அடித்தான், மூசாவுக்கு அடித்தான், பிலாசா தடியினால் அடித்தான். இந்த இடத்தில் அல் இஸ்முல் மோசலுல் ஆஹிர் என்ற இறுதி மோசல்லான இஸ்ம் பெயர் சொல்லுன்ற தலைப்பிலே முதலாவது பிரிவான அல் மக்சூர், சுருக்கப்பட்ட அந்த மக்சூரான இஸ்ம் வந்திருக்கிறது. ரஃபுடைய, நஸ்புடைய, ஜர்ருடைய மூன்று நிலைமைகளுக்கும் ஒரு வாக்கியத்தில் நான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அது இந்த கிதாபில் இல்லை, இந்த புத்தகத்தில் இல்லை. ஞாபகத்துக்காக ஒரே நேரத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக நான் சொல்கிறேன். லரப ஈசா மூசா பிலாசா. ஈசா மூசாவுக்கு தடியினால் அடித்தான். இந்த இடத்தில் லரபவுக்கு ஈசா ஃபாயிலாக இருக்கிறது, மூசா மஃபுல் பிஹியாக இருக்கிறது. பிலா அசா என்பதில் அல் அசா என்பது மஜ்ரூராக இருக்கிறது. இந்த ஒரே வாக்கியத்திலே ரஃபு கடையாளமாக லம்மாவும், நஸ்பு கடையாளமாக ஃபத்ஹாவும், ஜர்ரு கடையாளமாக கஸ்ராவும் தக்தீரில் இருப்பதற்கு இந்த வாக்கியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லரப ஐசா மூசா பிலாசா. அடுத்ததாக நாங்கள் இந்த பாடத்துடைய அடுத்த பாதிக்கு வருகிறோம். அதுதான் அல் காயிதத்து தாசியத்து வ-சலாசூன, 39வது விதி. அல் மக்சூரு. அல் மக்சூர் என்றால், அதாவது சுருக்கப்பட்டது என்றால், குல் இஸ்மின் மோரபின் ஆஹிருஹு அலிஃபுன் லாசிமத்துன். இதுதான் இதனுடைய வரை விளக்கணம். மாஹுவல் மக்சூரு. மக்சூர் என்றால் என்ன என்று ஒருவர் உங்களிடத்தில் கேட்டால், அல்லது உங்களுடைய மனதிலே அந்த வினா வந்தால் அதற்குரிய பதில் அல் மக்சூரு. சுருக்கப்பட்ட இஸ்ம் பெயர் சொல் என்பது ஹுவ, அது குல்லுஸ்மின் ஒவ்வொரு இஸ்முமாகும், பெயர் சொல்லுமாகும். மோரபின் மோரபான ஒவ்வொரு இஸ்முமாகும். மோரபான இஸ்ம் என்றால் என்ன? ஆமில்கள் நுழையும் பொழுது இறுதி மாற்றமடையக்கூடியது. இறுதி மாற்றமடைதல் என்பது வெளிப்படையாகவும் மாற்றமடையும், தக்தீர்லே மறைமுகமாகவும் மாற்றமடையும். இந்த பாடத்தில் மறைமுகமாகத்தான் மாற்றமடைகிறது. ஹுவ குல்லுஸ்மின் மோரபின் ஆஹிருஹு, அதனுடைய இறுதி, அந்த ஒவ்வொரு இஸ்முடைய இறுதி அலிஃபுன் லாசிமத்துன், நிலையான பற்றி பிடித்திருக்கக்கூடிய அலிஃபாக இருக்கும். அதனை நீக்க முடியாது. அந்த உதாரணங்களில் நாங்கள் பார்த்தோம். அந்த அலிஃப் என்ன செய்யாது, மாறாது. அல் காயிதத்துல் அர்பவுன, 40வது விதி. துகத்தரு அல ஆஹிரி அல் மக்சூரி. மக்சூருடைய, அதாவது சுருக்கப்பட்ட அந்த இஸ்முடைய இறுதியிலே ஏற்படுத்தப்படும் ஹரக்காத்துல் யாராபி சலாத்து, யாராபுடைய 3 ஹரக்கத்துகள், யாராபுடைய 3 ஹரக்கத்துகளும் என்ன செய்யப்படும், ஏற்படுத்தி பார்க்கப்படும். ஏற்படுத்தி பார்க்க வேண்டும், வெளியாகாது, ஏற்படுத்தி பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயமாகும். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த நான் சொன்ன உதாரணத்தை, லரப ஐசா மூசா பில் அசா, அந்த உதாரணத்திலே நீங்கள் பார்க்கலாம். லரப என்பதற்கு ஈசா ஃபாயிலாக இருக்கிறது. ஃபாயிலுக்கு ரஃபு எங்கே, ரஃபுடைய அடையாளமான லம்மா எங்கே என்றால் அது தக்தீரில் இருக்கிறது. அடுத்தது லரப ஐசா மூசா என்பது மஃபூல் பிஹியாக இருக்கிறது. அந்த நஸ்புக்கு அடையாளமான ஃபத்ஹா வெளிப்படையாக வரவில்லை, தக்தீரிலே மறைந்திருக்கிறது. பிலா அசா என்பதிலே அல் அசா என்பது மஜ்ரூராக இருக்கிறது. ஜர்ருக்கு அடையாளமான கஸ்ரா வெளிப்படையாக வரவில்லை, அது தக்தீரில் இருக்கிறது என்பதாகும். இந்த அடிப்படையில் அல் இஸ்முல் மோத்தலுல் ஆஹிர் என்ற பொது தலைப்பிலே வந்த உபதலைப்பான அல் மக்சூர் என்றால் அந்த சுருக்கப்பட்ட இஸ்ம், அதாவது கடைசியிலே பற்றி பிடித்திருக்கக்கூடிய ஒரு அலிஃப் வரக்கூடிய மோரபான ஒவ்வொரு இஸ்மையும் தான்
அந்த அல் மக்சூர் என்பது குறிக்கும் என்பதை வரைவிலக்கணத்தில் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது அஹ்வாலு ஏராபிஹி என்பதிலே ஏராபுடைய நிலைமைகளிலே ரஃபுடைய நஸ்புடைய ஜருடைய நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம். அவற்றுக்கு அடையாளமாக வரக்கூடிய லம்மாவும் ஃபத்ஹாவும் கஸ்ராவும் ஹரக்காத்துல் ஏராபி சலாத் ஏராபுடைய மூன்று ஹரக்கத்துகளும் என்ன செய்யப்படும்? துக்கத்தர் வல ஆஹிரில் மக்சூருடைய கடைசியிலே ஏற்படுத்தி பார்க்கப்படும். இங்கு தம்ரீன்கள் இருக்கின்றன. அதாவது தம்ரீனுன் அவ்வலுன் முதலாவது பயிற்சி ஐயினில் அஸ்மால் மக்சூரத்தை ஃபில் இபாராத்தில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாசகங்களிலே மக்சூரான இஸ்ம்களை குறிப்பிடு. மக்சூரான அந்த சுருக்கப்பட்ட இஸ்ம்களை என்ன செய்? குறிப்பிடு. அந்த அலிஃப் அப்படியே சுருக்கப்பட்டிருக்கிறது, நீட்டப்படாமல் சுருக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். சுருக்கப்பட்ட என்பதனுடைய அர்த்தம் அது நீட்டப்படவில்லை. அல் ஃபதா என்று இலேசாக அந்த அலிஃப் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நாங்கள் மக்சூரான இஸ்ம்களை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த பயிற்சியில் நீங்கள் இதை செய்து கொண்டு வாருங்கள். நான் இப்பொழுது வாசித்து பொருளை மாத்திரம் சொல்கிறேன். இங்கு 6 வசனங்கள் இருக்கின்றன. யுஃபல்லிலு பாலு நாசி சில மனிதர்கள் சிறப்பாக கருதுகிறார்கள். சுகுனல் குரா கிராமங்களில் வசிப்பதை அலா சுகுனல் முதுனி நகரங்களில் வசிப்பதை விட கிராமங்களில் வசிப்பதை சில மனிதர்கள் சிறப்பாக கருதுகிறார்கள். சுக்குனா என்ற சொல் சகன எஸ்குனு சுக்குனா, சகனன் வ சுக்குனா. சுக்குனா என்பது மஸ்தர் வினையடியாக இருக்கிறது. குடியிருத்தல் என்பது பொருள். ஃபி ஹுல்வான் என்பது எகிப்தில் ஒரு நகரத்துடைய பெயர். ஃபி ஹுல்வானிலே இருக்கிறது. முஸ்தஷ்ஃபன் அம்ராதி ரியாத்தைனி அதாவது நுரையீரல்கள், 2 நுரையீரல்கள். ரியாத்துன் என்றால் நுரையீரல், ரியாத்தைனி 2 நுரையீரல்கள். 2 அதாவது நுரையீரல்களின் நோய்களுக்கு ஒரு முஸ்தஷ்ஃபா வைத்தியசாலை ஹுல்வான் என்ற நகரில் இருக்கிறது. எகிப்தில் ஹுல்வான் என்ற நகரில். அல் ஹரிபாத்து பாலடைந்த இடங்கள். மஅவல் பூமி வல் கிர்பானி மஅவா என்றால் ஒதுங்கும் இடம். அல் பூமி என்றால் ஆந்தைகள். வல் கிர்பான் என்றால் குராப் என்ற சொல்லுடைய பன்மை. அல் கிர்பான் காகங்கள். அல் பூம் ஆந்தைகள் மற்றும் அல் கிர்பான் காகங்களினதும் ஒதுங்கும் இடமாகவே அந்த அல் ஹரிபாத் பாலடைந்த இடங்கள் இருக்கின்றன. மம் தலபல் உலா யார் உயர்வை தேடினானோ சஹிரல் லயாலிய என்றிருக்கும். இரவுகளில் கண்விழிப்பான். அல்லயாலிய என்று ஏன் வெளியாகி வருகிறது என்பதை அடுத்த பாடத்தில் அல் மன்கூஸ் என்ற தலைப்பில் நீங்கள் பார்க்கலாம். எனவே சஹிரல் லயாலி, சஹிர எஸ்ஹரு சஹரன், சஹிர என்றால் கண்விழித்தான் என்பது பொருள். மன் தொலபல் ஓலா யார் உயர்வை தேடினாரோ சஹிரல் லயாலிய இரவுகளில் கண்விழிப்பார். இது ஒரு பழமொழி என்று கூட சொல்லலாம். உயர்வை நோக்கி யார் முயற்சிக்கிறார்களோ பயணிக்கிறார்களோ அவர்களுடைய இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்காக இரவுகளில் கண்விழிக்க வேண்டும். அப்படி கண்விழித்து முயற்சித்தால் அவர்கள் உயர்வை அடைவார்கள் என்பது பொருள். அது பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு கண் முன்னால் ஒரு பாரிய ஒரு இமாலய இலக்கை நாங்கள் வைத்தால் அதை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? இரவு பகலாக கண்விழித்து முயற்சிக்க வேண்டும், நகர வேண்டும். அதில் ஒரு பகுதியாகத்தான் உயர்வை தேடுபவர் இரவுகளில் கண்விழிப்பார். ஆனால் நாங்கள் பொதுவாக மகரிபையும் இஷாவையும் தொழுது பிற்பாடு நேர காலத்துடன் நாங்கள் தூங்கி பின்னிரவில் எழும்பி முயற்சிக்க வேண்டும். முழு இரவும் கண்விழித்து விட்டு பகல் நேரத்திலே நாங்கள் சோம்பேறிகளாக இருப்பதை இஸ்லாம் வரவேற்கவில்லை. நாங்கள் அந்த விடயத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும். அல்-இக்திசாது சபீலுல் கினா. அல்-இக்திசாது என்றால் நடுநிலையாக இருப்பது. சபீலுல் கினா செல்வத்துடைய வழியாகும். இது இந்த காலத்தில் ஆக பொருத்தமான முக்கியமான ஒரு வாக்கியம். நடுநிலையாக இருப்பது, அதாவது நடுநிலையாக செலவழிப்பது சபீலுல் கினா செல்வத்துடைய வழியாகும். அதாவது
தகத்தீர் இருக்கக்கூடாது. அத்தகத்தீர் என்பது கடும் கருமித்தனம், கஞ்சத்தனம். அடுத்ததாக அலிஸ்ராஃப் என்ற வீண் விரயம் கூட இருக்கக்கூடாது. அலிக்திசாத் என்ற நடுநிலையான செலவழிப்பு இருக்க வேண்டும். இது நாங்கள் எல்லா காலத்திலும் பின்பற்றக்கூடிய விடயமாக இருக்கிறது. அடுத்தது இஷ்டரல் கசாபு, கசாப்புக்காரன் சலாச முதன் 3 கத்திகளை என்ன செய்தான், வாங்கினான். முதியத்துன் என்ற சொல்லுடைய பன்மைதான் முதன், கத்திகள். 3 கத்திகளை கசாப்புக்காரன் வாங்கினான். அடுத்ததாக தம்ரீன் சானின் 2வது பயிற்சி, லாயில் அஸ்மா லாத்தியத்த ஃபி ஜுமலின் முஃபீதத்தின், வரக்கூடிய இஸ்ம்களை பேச்சொற்களை பயனுள்ள வாக்கியங்களில் வை. பிஹைசு யக்கூனு குல்லு மின்ஹா மர்ரத்தன் ஃபாயிலன், அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு விடுத்தம் ஃபாயிலாகவும், ஒமர்ரத்தன் மஃபூலம் பிஹி இன்னொரு விடுத்தம் மஃபூல் பிஹி ஆகவும், ஒமர்ரத்தன் மஜ்ரூரன் பி ஹர்ஃபி ஜர்ரின் இன்னொரு விடுத்தம் ஜர்ருடைய ஹர்ஃபை கொண்டு ஜர் செய்யப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். அல் ஹுதா நேர்வழி, அல் திக்ரா உபதேசம், அல் முனா மேலெண்ணங்கள், அதாவது முன்னியத்துன் என்ற சொல்லுடைய பன்மைதான் முனா. அல் உம்னியத்து என்றாலும் மேலெண்ணம் தான், அதனுடைய பன்மை அமானி என்று சொல்வார்கள். அதே போன்று அல் முன்யா என்ற சொல்லுடைய பன்மை முனா. அல் முனா மேலெண்ணங்கள். அர் ரிலா பொருத்தம். அல் குரா கிராமங்கள். அல் கரியத்து என்ற சொல்லுடைய பன்மை அல் குரா. அடுத்ததாக தம்ரீன் சாலிஸ் 3வது பயிற்சி. இதில் 3 பகுதிகள் இருக்கின்றன. ஈத்தி பி சலாசி ஜுமலின் இஸ்மியத்தின், இஸ்மியத்தான 3 வாக்கியங்களை கொண்டு வா. இஸ்மியத்தான வாக்கியம் என்றால் அந்த வாக்கியத்துடைய ஆரம்பம் இஸ்மாக இருக்க வேண்டும். அல் முபத்ததோ ஃபி குல்லி மின்ஹா, அந்த வாக்கியங்களில் ஒவ்வொன்றிலும் முபத்ததா தெளிவாய் மின்ஹா இஸ்முன் மக்சூரான இஸ்மாக இருக்க வேண்டும். இந்த பாடத்தில் உள்ள அந்த மக்சூரான இஸ்மாக இருக்க வேண்டும். ஈத்தி பி சலாசி ஜுமலின் ஃபிஅலியத்தின், ஃபிஅலியத்தான 3 வாக்கியங்களை கொண்டு வா. அப்படி என்றால் அந்த வாக்கியத்துடைய ஆரம்பம் ஃபிஅலை கொண்டு ஆரம்பித்திருக்க வேண்டும். அல் ஃபாயிலு ஃபி குல்லி மின்ஹா, அவற்றில் ஒவ்வொன்றிலும், அந்த வாக்கியம் ஒவ்வொன்றிலும் ஃபாயில் எழுவாய் இஸ்முன் மக்சூரான இஸ்மாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 3வது ஈத்தி பி சலாசி ஜுமலின் ஃபிஅலியத்தான 3 வாக்கியங்களை கொண்டு வா. அல் மஃபூலு பிஹி செய்யப்படு பொருள், ஃபி குல்லி மின்ஹா, அந்த வாக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் இஸ்முன் மக்சூரான இஸ்மாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தம்ரீனுன் ஃபில் இஅராபி ரகம் 4, 4வது இலக்கத்தில் உள்ள இஅராப் சம்பந்தமான ஒரு பயிற்சி. அதில் முதல் பகுதி நமூதஜ் மாதிரி. சகத்தன் நதா அலல் அஸ்ஹாரி, மலர்களில் பூக்களிலே பனி விழுந்தது. சகத என்றால் விழுந்தது, அந்நதா என்றால் பனி என்ற அர்த்தம். ஜஹ்ருன் என்ற சொல்லுடைய பன்மை அல் அஸ்ஹார். சகத என்பது ஃபிஅலுன் மாதின் மபனியுன் அலல் ஃபத்ஹி, அந்நதா ஃபாயிலுன் மர்ஃபூன் பி லம்மத்தின் முகத்தரத்தின் அலல் அலிஃபி. அலா என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபனியுன் அலஸ் சுகூனி அல் அஸ்ஹாரி மஜ்ரூரும் பி அலா வ அலாமத்து ஜர்ரிஹி அல் கஸ்ரத்து. அதே போன்று மற்ற 3 வாக்கியங்கள், அந்த 2வது பகுதியில் இருக்கக்கூடிய ஆரிபில் ஜுமல் அல் ஆத்தியத்தை வரக்கூடிய வாக்கியங்களுக்கு இஅராபு சொல்லு என்பதிலே லா தத்தபில் ஹவா, பேராசையை நீ பின்பற்றாதே. அல் ஃபௌலா முஃப்சிதத்துன் லில் அமாலி, அல் ஃபௌலா என்றால் தலைமைத்துவம் இல்லாத தன்மை, அராஜகம் என்பார்கள். தலைமைத்துவம் இல்லாத தன்மை. முஃப்சிதத்துன் குழப்பக்கூடியது, லில் அமாலி செயல்களை. தலைவர் இருந்தால் செயல்கள் ஒழுங்காக இருக்கும், சீராக இருக்கும். தலைமைத்துவம் இல்லாவிட்டால் அந்த செயல்கள் அனைத்துமே சீர்குலையும் என்பது அதனுடைய அர்த்தமாகும். அடுத்ததாக அல் ஹெமியத்து பத்தியம் காப்பது. நாஃபிஅத்துன் லில் மர்லா, நோயாளிகளுக்கு பயனுள்ளதாகும். அல் ஹெமியா என்றால் அல் விகாயா என்ற அர்த்தம். அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது, அல் விகாயத்து ஹைரும் மினல் இலாஜி. அல் விகாயத்து பாதுகாப்பாக இருப்பது, ஹைரும் மினல் இலாஜி நோய் சிகிச்சை அளிப்பதை விட மிக சிறந்தது. அதே போன்று அல் ஹெமியத்து பத்தியம் காப்பது, நாஃபிஅத்துன் லில் மர்லா நோயாளிகளுக்கு பயனுள்ளதாகும். இத்துடன் இந்த பாடம், அதாவது தலைப்பிலே அல் இஸ்முல் மோத்தலுல் ஆஹிரு அல்லது அல் ஆஹிரி இறுதி மோத்தலான
பெயர் சொல் என்ற தலைப்பிலே அல் மோத்தல் என்றால் உங்களுக்கு தெரியும், கடைசியிலே வாவு அலிஃப் யா ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் ஹுரூஃபுல் இல்லா என்பார்கள். இல்லத்துடைய ஹர்ஃப்களில் ஏதாவது ஒன்று வந்தால் அதுக்கு தான் மோத்தல் என்பது. அதை ஃபியல்களில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இஸ்ம்களிலே இங்கு நாங்கள் பார்ப்பது அந்த வாவு அலிஃப் யா என்பது குறிப்பாக இந்த இடத்தில் அலிஃப் வருவதைத்தான் அல் இஸ்முல் மக்சூரிலே நாங்கள் பார்க்கிறோம். அதான் முதல் பிரிவாக அல் மக்சூரு அஹ்வாலு இஅராபிஹி என்ற தலைப்பிலே இந்த பாடம் வந்தது. எனவே அல் மக்சூரு என்றால் சுருக்கப்பட்ட அலிஃப், நீட்டப்படாத அலிஃப் என்பது பொருள். அதுக்குரிய வரைவிலக்கணமாக அல் மக்சூரு ஹுவ குல் இஸ்மின் மோரபின் ஆஃபிருஹு அலிஃபுன் லாசிமத்துன் என்று மோரபான ஒவ்வொரு இஸ்மும் அதனுடைய இறுதி நிலையான பற்றி பிடித்திருக்கக்கூடிய அலிஃபாக இருக்கும். அப்படியான ஒவ்வொரு இஸ்முக்கும் தான் மக்சூர் என்று சொல்லப்படும் என்று பார்த்தோம். அதனை அடுத்து துகத்தரு அல் ஆஹிரில் மக்சூரி ஹரகாத்துல் இஅராபி தலாத்து, அந்த மக்சூருடைய இறுதியிலே இஅராபுடைய 3 ஹரக்கத்துகளும் ஏற்படுத்தப்படும், அதாவது வெளிப்படாது என்பதுதான் இந்த பாடத்துடைய சுருக்கம். எனவே எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பாடங்களை தொடர்ந்து அரபு மொழியை நாங்கள் படித்து அல் குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்து முழு உலகத்துக்கும் இந்த குர்ஆனுடைய உண்மையான செய்திகளை எடுத்துரைப்பதற்கும், இஸ்லாம் சமாதானத்தை உலகத்தை கொண்டு வந்த ஒரு மார்க்கம், அதில் பயங்கரவாதம் இல்லை என்ற விடயத்தை எல்லாம் உலகத்துக்கு உணர்த்த வேண்டிய கடப்பாடு எமக்கு ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லாம் அல்லாஹு தஆலா எமக்கு பயனுள்ள அறிவை தருவானாக, பயனற்ற அறிவிலிருந்து எங்களை பாதுகாப்பானாக, நாங்கள் கற்றவற்றை கொண்டு அமல் செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை அல்லாஹ்வே மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பட்டோலைகளில் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாத ரஹ்மானே, அந்த அனைத்து பாவங்களையும் நீ அழித்து நன்மைகளாக மாற்றுவாயாக. எமது முடிவை கலிமாவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களுடைய உயிரை கைப்பற்றுவாயாக. கபருடைய வாழ்வில் ரஹ்மானே, கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய கபரை சுவனத்து பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. நாளை மறுமையில் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து உயர்தரமான சுவனத்தில் குடியிருப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.